மெய்ஞான அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு வணக்கங்கள். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது காம உணர்வு அதிகமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு உஷ்ணமாகும். அதனாலதான் உணவில் கூட அந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காம உணவுகளை அதிகப்படுத்துவது ஏன் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும்? ஏன் ஞானிகள் மகான்கள் அசைவ உணவை தவிர்க்கிறாங்கன்னா, அசைவ உணவு காம உணவுகளை அதிகப்படுத்தும். இப்போ காம உணர்வு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுங்கிறது ஏதோ பண்டிகை நாட்களில் தான் அசைவ உணவு. மாமிசவங்கள்லாம் ஏதோ பண்டிகை நாட்களில் தான் அசைவ உணவு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. தினமும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையான அசைவ உணவு சாப்பிட்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் அசைவ உணவு. அதெல்லாம் உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது. காரத்தன்மை, மிளகா காரம் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அப்போ காரத்தன்மை உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் போது அங்கே காம உணர்வுகள் அதிகரிக்கும். நீங்கள் இப்போ அசைவ உணவு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு நல்லா காரம் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உணவான சுவையாக இருக்கிட்டு அதிகமாக வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? காம உணர்வை அதிகரிக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இதை குறைப்பதற்கு, இந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சித்தர்கள் சொல்லுவாங்க, நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2. நாள் 2 என்பது ஒரு மனிதன் ஆரோக்கியத்திற்கு ஒரு நாட்களுக்கு 2 முறை தான் சாப்பிட வேண்டும். 2 முறை கழிவுகளை, காலையில் சாப்பிட்டது மாலையில் கழிவுகள் வெளியேற வேண்டும், மாலையில் சாப்பிட்டது காலையில் கழிவுகள் வெளியேற வேண்டும். இல்லையென்றால் ஒரு முறையாவது கழிவுகள் வெளியேறணும். ஆனால் 2 முறை தான் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அப்போது வாரம் 2, வாரத்தில் 2 நாட்கள், ஆண்கள் புதன் சனி, பெண்கள் செவ்வாய் வெள்ளி, இந்த 2 நாட்களில் ஆயில் பார்த்து எடுக்க வேண்டும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உச்சிக்கு மட்டும் வச்சா போதாது, உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்க்க வேண்டும். இந்த எண்ணெய் தேய்க்கிற பற்றி அது இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக விளக்கமாக போடுவோம். இப்போதைக்கு நம்ம கரு உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த கரு சம்பந்தமான விஷயங்களுக்காக நம்ம இதை மட்டும் சொல்லுவோம். அப்போ இந்த நம்ம உடம்புல அந்த காம உணவுகளை குறைப்பதற்கு, அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வாரமானால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உஷ்ணம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வுகள்லாம் குறைஞ்சி போகும். இன்னைக்கு யாருமே ஆயில் பார்த்துங்களே இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இன்னைக்கு கிடையாது. அதனால தான் நீங்கள் நிறைய பேருக்கு மூட்டு வலிகள் அதிகமாக வருவதற்கு, மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வருவதற்கு காரணமெல்லாம் ஆயில் பார்த்து இருக்கிற விளைவு. அன்னைக்கெல்லாம் யாருக்குமே மூட்டு வலி இருந்தது கிடையாது. அன்னைக்கு சாதாரண உணவுகள் தான் சாப்பிட்டாங்க. கம்பங்கூழ், சோளக்கூழ், இப்படி இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் தான் சாப்பிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு யாருக்குமே மூட்டு வலியே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வீடு தவறாமல் மூட்டு வலி இருக்குது. எல்லாருக்கும் மூட்டு வலி இருக்கிறாங்க. 30 வயசு, 25 வயசு, 30 வயசுலேயே மூட்டு வலி வருதுங்கிறாங்க. என்ன காரணம்? ஆயில் பார்த்து எடுத்தாலும் இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்லாம் வராது. எவ்வளோ விஷயம் பாருங்க, சாதாரண ஒரு விஷயம். அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமாக வாழ்ந்துருக்கின்றார்கள். இப்போ நாள் 2, வாரம் 2, வருஷம் 2, வருடத்திற்கு 2 முறை. நாள் 2, வாரம் 2, மாதம் 2, மாதத்தில் 2 முறை தான் குடும்ப உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் வள்ளல் பெருமான் சொல்றார், மாதம் 1 முறை உத்தமம், 2 முறை மத்தியமம். இப்போ மாதம் 2 முறை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கும் சயின்டிஃபிக்கான சில உண்மைகள் இருக்கு. இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோவில் போடுவோம். இப்போதைக்கு இந்த இதோட வச்சுக்கிடுவோம். அடுத்து வருஷம் 2, வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு சாப்பிட்டு இந்த உடம்பை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுடைய காம உணர்வுகளை அடக்குவதற்கு இந்த மாதிரியெல்லாம் சில உணர்வுகளை வச்சிருந்தார் உணவு முறைகளிலே. அதே மாதிரி உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா, அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். எப்பயோ ஒரு வச்சுக்கிட்ட பிரச்சனை கிடையாது. வாரந்தோறும் அசைவ உணவு சாப்பிடும். வாரந்தோறும் அசைவ உணவு சாப்பிட்றதுனால தான் காம உணர்வுகளை அடக்க முடிவதில்லை. தண்ணி அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அன்னைக்கெல்லாம் இவ்வளவு கற்பழிப்புகள், இவ்வளவு கொள்ளை கிடையாது. காரணம் உணவு முறை ஒரு அடிப்படை காரணம். எல்லாவற்றுக்கும் காரணங்கள் உண்டு. அப்போ இந்த மாதிரி தரிக்கக்கூடிய குழந்தை எப்படி கருத்தரிக்கும்? எந்த நாட்களில் கணவன் மனைவி உறவு வைத்துக் கொண்டால், அந்த நாட்களில் கருத்தரித்தால் அந்த கரு எப்படி உற்பத்தியாகும்? அந்த கரு கருத்தரிக்கும் போது அந்த குழந்தை குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற மாதிரி கிடையாது. இப்போ அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை, பௌர்ணமி முதல் அமாவாசை வரை, இப்படி நாட்களை பிரிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த நாட்களில் அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை முடிவு நாள், இப்படி நாட்களை பிரித்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நாட்களை கருத்தரித்தால் அந்தந்த நாட்களில் எந்த மாதிரியான குழந்தை பிறக்கும்? இப்போ ஒரு மனிதன் வெளியூர்லாம் சென்று, கணவன் எங்கள் வெளியூர்லாம் சென்று அலைஞ்சிட்டு வந்துருக்கு. அன்றைக்கு
கணவன் மனைவியும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிறார்கள். அப்படி உறவு வைத்துக் கொண்டால் அதனுடைய குழந்தைக்கு பாதிக்கும், குழந்தை குணாதிசயங்கள் பாதிக்கப்படும், வியாதிஸ்தர்களாக மாறும் இந்த குழந்தை. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த முறையை நாம் முறையாக ஃபாலோ செய்யலாம். இந்த காலத்தில் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். புதுமண தம்பதிகளுக்கு அந்த சாந்தி முகூர்த்தம் பார்ப்பாங்க. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நாளை தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய உடற்கூறு, ஆணுடைய உடற்கூறு, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்லாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கி அதெல்லாம் நாள் டைம் நல்லா இருக்கா, அதைத்தான் நாள் நல்ல நாள் இருக்கா, அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கவே கூடாது. ஒரு பெண்ணிடம் கேட்க வேண்டும், இன்றைக்கு உனக்கு மாதவிடாய் எத்தனாம் நாள், இதெல்லாம் கேட்டு தான் இது சாந்தி முகூர்த்தம்லாம் குறிக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஜோதிடர்களும் குறிப்பதில்லை. அன்றைக்கி அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா அவர் வைத்தியர், ஜோதிடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த நாள் வேண்டாம், இந்த நாள் இந்த நட்சத்திரம் இருக்குது, இப்படி நாட்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க தவிர்ப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. டைம் மட்டும், நல்ல டைம் மட்டும் பார்த்துக்கலாம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள், குழந்தைகள் ஏன் அந்த மாதிரியான மனநிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணங்கள். அதனால் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டைம் ஆயிருக்கு.